எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நாம் பார்க்க போகிற ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இமேஜ் பாருங்கள். இதை பார்த்தாலே நீங்கள் இந்த ஷார்ட்கட் வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கீம் வந்து இந்த ஸ்கீமோடைய நேமு தான் ஃபஸ்ட்டுங்களா, ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜில் நான் யாரை கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ் சுகன்யா கொடுத்துருக்குறேன். ஸோ அப்போ திட்டத்தில் வந்து இந்த சுகன்யாங்கிற பேர் வந்து வரும். அப்போ சுகன்யா சம்ருத்தி யோஜனா. ஸோ திட்டத்தின் பேரை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்து இந்த திட்டம் எப்பொழுது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா, இப்போ இவங்க இந்த ஆக்ட்ரஸுடைய கையில் 2 குழந்தைங்கள் இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு அம்மா கையில் இருக்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, பஞ்சு மத்தியில் இருக்கிற மாதிரி சமமாக இருக்கும், ஓகேங்களா? ஒரு பஞ்சு மத்தியில் தூங்கினா எந்த எஃபெக்ட் இருக்குமோ அது வந்து அம்மாவுடைய கையில் இருக்கும்போது இருக்கும். இப்போ பாஞ்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 2015 கொண்டு வரப்பட்டது. ஸோ அம்மா கை வந்து பஞ்சு மத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாஞ்சுங்கிற மாதிரி 15. அதுக்கப்புறம் என்ன மந்த் அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 2 கோடு போட்டிருக்கேன். இந்த 2 கோடு வந்து 2 வரி, தமிழில் சொன்னால் 2 இங்கே ஒரு வரி இங்கே ஒரு வரி கொடுத்துருக்கேன், சின்ன லைனு. ஸோ இந்த வரி எதை குறிக்குன்னா ஜனவரி மாதம் அப்படி தான் குறிக்குது. அதுக்கப்புறம் எந்த டேட் அப்படின்னா, இவங்க பாருங்கள் 2 கையில் 2 குழந்தை வச்சுருக்காங்க. இந்த 2 கையிலையும் 2 குழந்தைங்க இருக்குது, 22. அப்போ 22 ஜனவரி 2015 தான் ஷார்ட்கட். ஸோ இன்னொரு டைம் சொல்கிறேன். ஸோ சுகன்யாங்கிறது சுகன்யா சம்ருதி யோஜனா. 2 கையில் 2 குழந்தை, 22. இங்கே 2 லைன் கொடுத்துருக்கேன், வரி கொடுத்துருக்கேன், அது ஜனவரி மாதம். அம்மா கையில் இருக்கிறது பாஞ்சு மாதிரி இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும், அது பாஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, 2015. ஸோ அவ்வளோதான் ஷார்ட்கட். ஸோ இது வந்து இந்த திட்டம் யாரை பார்த்ததுன்னா, இவங்க கையில் குழந்தைங்கள இருக்குது, இந்த குழந்தைங்கள பற்றினது தான் வந்து இந்த ஸ்கீம். ஸோ என்ன சொல்கிறாங்க ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடக்க தேதி வந்து 22 ஜனவரி 2015, இதை சொல்லிட்டேன். இது பேட்டி பச்சோ பேட்டி பாதோ திட்டத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்துக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், சேம் டேட்டு தான், ஓகேங்களா? பெண் குழந்தைகளின் உயர்கல்வி மற்றும் திருமண செலவுகளுக்காக சேமிப்பை ஊக்குவிக்கும் மத்திய அரசின் சேமிப்பு திட்டம் தான் இந்த சுகன்யா சம்ருத்தி யோஜனா, ஓகேங்களா? அதோட முக்கிய அம்சங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படித்து பார்த்தாலே நமக்கு தெளிவாக புரியும். ஒரு பெண் குழந்தை வந்து 10 வயதுக்குள் இருந்தால் கணக்கு தொடங்கலாம். ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு கணக்கு மட்டுமே. குறைஞ்சபட்ச ஆண்டு வைப்பு வந்து ஒரு வருஷத்துக்கு 250 ரூபா இருக்கணும். அதிகபட்சமாக 1.5 லட்சம் வரைக்கும் நம்ம வந்து சேமிக்கலாம். 15 ஆண்டு வரை பணம் செலுத்த வேண்டும். கணக்கு 21 ஆண்டுகளில் முதிர்ச்சி அடையும் அப்படிங்கிறாங்க. 18 வயதுக்கு பிறகு உயர்கல்விக்காக அதிலிருந்து 50% வரை நம்ம என்ன பண்ணலாம், பணம் எடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த ஷார்ட்கட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.